ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்ல பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. என்னடா ரெடியாடா? அவள்தான் சிமா ரெடி. வருஷாச்சு கிளம்பிட்டா முடிஞ்சிச்சா? வீட்டில் கூட மாப் போட மாட்டான். அவன் இப்போ ட்ரிப்புக்கு போகிறனாலே மாப் போடுறான் பார்த்தீங்கன்னா. இப்போ காலையில் மூவ்மெண்ட் போட்டு இருக்காங்க. என்ன சிமா அவங்க வரோம் ஏன் அவங்க வரோம் வரோம் அவங்க வீட்டில் திட்டா கம்மா ஏதாச்சும் முடி வச்சுருப்பாங்களே பால் குத்து. தம்பி உங்க போடுறான். நீங்க எங்க போய் உங்க கூட தான் யார் கூப்பிட்டா? ஒரு வண்டி தான் இருக்குது. அவன் போயிடுவான் தனியாக. அவன் கிளம்பி நீ வாடா. கூப்பிட்டா கிளம்பு கிளம்பு ஏய் வண்டியரா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் என்னன்னா, இப்போ என்னன்னா ஏய் ஒழுங்கா போயிட்டு சாப்பிட்டு வீட்டில் போய் தூங்கு போ. பால் குச்சியா, டீ குச்சியா, காஃபி குச்சியா? நீ யார் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா? நீ யார் கூப்பிட்டா ஃபஸ்ட்டு? அம்மாட்ட யார் தொடர்பு கட்டில் அடி வாங்கிக்கிறாங்க. வந்துடுறேன் கிளம்பி. கட்ட மாமி போயிட்டா பாய். கைஸ் ஒண்டர்லா வந்துட்டோம். நம்ம ஆக்சுவலாக இங்கே மைக்கில் நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய க்ரௌடு இருக்குது. ஸோ ஃபாஸ்டாக் டிக்கெட் எடுத்தவங்க தனியாக க்யூ வர சொல்கிறாங்க. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1489. இது வந்து நார்மல் டிக்கெட். ஃபாஸ்டாக் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2000 வருது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வரும்போது வெல்கம் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த கேரளா மோனத்தோட செம்ம வைப்பு. அப்புறம் அந்த கேரளா மோலத்தோட நாங்கள் வைப் பண்ணி உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைடு இப்போ போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. அதுவே க்ரௌடு தான். உள்ள ஃபஸ்ட்டு ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ரைடுக்கே இவ்வளோ க்ரௌடா? இன்னும் அடுத்த ரைடில் எப்படி போகிறோமோ தெரியல. அந்த ரைடு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு ரைடு ஏறிருக்கோம். கிளாஸில் கேட்டு சொல்லிட்டாங்க எப்படி இருப்பாங்க. ஆரம்பத்துலேயே பயமுத்துறாங்கப்பா. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க, என்ன ப்ரோ வீடியோ எடுத்துடலாமா, எடுத்துறீங்களா அப்படின்ட்டு போகிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம், எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரைடு, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஒண்டர்லா. வெயிட் அண்ட் சி காய்ஸ். ஆக்சுவலாக மேலே ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ். எஸ் ஃபஸ்ட்டு ரைடு, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இப்போவே செம்ம ஹைட்டாக போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு. இதை கீழே போகும்போது தான் தெரியும் என்னோட கதி என்னன்ட்டு. ஓ மை காட், வாவ் செம்ம ஹைட்டு. ஆஹா இன்னும் போகுன்னு நினைக்கிறேன். ஆஹா வாவ் செம்ம பெரிய லைட். ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி கீழே இறங்க போகிறதுனான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏறி போயிட்டே இருக்கு. வாவ் செம்ம ஹைட்டு, பெரிய ஹைட்டு தான் இது. இன்னும் போயிட்டே இருக்கு. நம்ம கீழே பார்த்தோன்னா அவ்வளோதான் காய்ஸ். அவ்வளோதான் லாக்கு. ரெடி, எதுவும் ரெடியாக இருப்போம். சூப்பராக
லைட்டாக அந்த ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிவயிறு கலக்குது. மற்றபடி வண்டர்ஃபுல் ரைடு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருக்கு. ஆனால் ரைடு போயிட்டு என்னால் அது ஒரு ரைடாக தான் போச்சு. ஓகே கொஞ்சமாக தான் இறக்குவாங்க பார்த்தேன். அந்த குடல் பேக் வழியாக வருது, வந்துருச்சு, பாதி வந்துருச்சு. அது பேர் குடல் இல்லை, பேக் வழியாக வந்தா என்னால் ரொம்ப மேலே போகும்போது ஸ்லோவாக தான் போகுது. அந்த ஃபியூ செகண்ட்ஸில் கீழே இருக்குது. அப்படி இது வரைக்கும் எனக்கு பின்னாடி வந்துச்சு. பாரு செருப்பா அத்துடாதே. ஹலோ யாரா இவன்? போகிறோம். இதுக்குதுல ஒன்றரை பெரிய ரைடு, ஜெயின்ட் வீல், செம்ம ஹைட்டு. இதில் நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயம் எப்படி இருக்குது? உன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அதை மட்டும் சொல்லு. ஒரு பயமும் இல்லை. அரை மணி நேரமாக கூட்டத்தில் வெந்து கிடக்கிறேன். ஆக்சுவலாக இது வெளியில் இதை பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? ஸ்கூலில் 2800 ரூபா வாங்கி அனுப்பிச்சு விட்டானுங்க. 2800 ரூபா டிக்கெட்டு. எப்பா செம்ம ஆயிட்டுப்பா ஸ்பின் மில்லு. நாங்கள் போகவே இல்லை, செம்ம க்ரௌடு. என் டீமில் சாலமோன் மட்டும் போயிட்டு வந்துட்டான். அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணா பாருங்களேன். ஆக்சுவலாக இவனுக்கு கப்புள்ஸை பார்த்தாலே பிடிக்காது. இவன் போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரான் பாருங்க, லூசு மாதிரி. ஒரு அடல்ட் ரைடு கிடையாது, இது சைல்ட்ஹுட் ரைடு. ரொம்ப நாள் எனக்கு கனவு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரைடு, இப்போ இந்த வண்டியை பைக்கு கார் ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைடரு நம்ம ஜாயின் சரிங்களா. இப்போ எந்த ரைடுக்கு போக போகிறோம்னா வாட்டர் ரைடு போகிறோம். இதுவும் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் போகும். ஆனால் வந்து இதில் நல்லாயிருக்கும். தண்ணியில் அப்படியே மேலே அப்படியே செம்மையாக அடிக்கும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் போகும்போது அந்த தண்ணி பட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ பாஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 3 செகண்ட்ஸ் வரும், அதை மட்டும் பாருங்கள். இந்த ரைடு பேர் பார்த்தீங்கன்னா கைட் பிளேயர். இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அப்படியே போனோடனே குப்புற படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சோன்னா நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வெளியில் வர மாரி இருக்குது. நம்ம போல், அதனால தான் நம்ம டீமில் 2 பேர் அமைச்சிருக்கோம். அவங்க போயிட்டு வந்துட்டு அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. நானே போல இப்படி ஒன்றுமே இல்லை. அந்த ரைடு நீங்கள் நார்மலாக போகிற ரைடை விட இந்த ரைடை போனால் வயிறு தான் வலிக்குது, வாங்கி வரல வயிறு வலிக்குது. ஏன்னா குப்புற வச்சு படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில ரைடெலாம் முடிச்சதுக்கப்புறம் சில் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த கேம் ஆட போனோம். இந்த கேம் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். அவங்க வந்து 2 பால் மாரி கொடுக்குறாங்க. அது போட்டால் நம்மளுக்கு பொம்மை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம பொம்மை வெளியில் வாங்கினா 100 ரூபா தான் காய்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேமே வந்து 150 ருபீஸ். ஆனால் நம்ம டீம் சாலமோன் என்ன பண்ணால், நம்மக்கிட்ட 100 ரூபா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே 100 ரூபாய்க்கு கொடுங்க சொல்லிட்டு அந்த 100 ரூபாய்க்கு விளாடி, அதுவும் 2 வாட்டி விளாடி ஒன்றுமே ஜெயிக்கல காய்ஸ். அட்லீஸ்ட் ஒரு கீ செயின் கூட நாங்கள் வின் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் இந்த ரைடு போனோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ரைடு மாதிரி இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரியல. ஏறி உக்காந்தாதான் எந்த சைடு தலை சுற்றுது, அது பாட்டுன்னு ஒரு சைடு கழுத்து வரை இழுத்துன்னு போதா. அதுக்கப்புறம் ரைடு போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தனை காணும் எங்கள் டீமில். பார்த்தா ஓரமாக போய் உட்காந்து வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ். நீங்களா கொஞ்சம் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இதால் தான் இவனை வந்து நாங்கள் காலையிலே விட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி நானும் வரேன் கேட்டு ஃபஸ்ட் டைம் வேறு ஒன்றெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களா, அவ்வளோதான் கேட்டு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டான். இப்போ பார்த்தா வாமிட் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இது வந்து ஸ்கை ரயில் சொல்லுவோம். ஆக்சுவலி இது பொறுமையாக தான் போகும். டோட்டல் ஒண்டர்லாவே ஃபுல்லாக கவர் பண்ணிடும். நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் அப்படியே ஸ்விம்மிங்லாம் பண்ணிவிட்டு மேலே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் விளாடுவாங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்கும் சில்ட்ரன்ஸுக்குலாம். அவங்களுக்கு நிறைய கிட்ஸ்லாம் நிறைய ரைட்ஸ் இருக்குது, வாட்டர் ரைடு. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் நிறைய இருக்கும், அடல்ட் ஸ்லைட்ஸ். ஆனால் செம்ம க்ரௌடுங்க இதில். அதுக்கப்புறம் பின்னாடி உங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புனல் மாரிலாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் அல்டிமேட்டு, வேறு லெவலு. என்ன ஒன்று, செம்ம க்ரௌடு. அந்த க்ரௌடில் நின்று போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கே அப்படியே சலிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க இருக்குதுலேயே தரமான சம்பவங்க. இவங்க தாங்க டான்ஜூரா. அது இந்தியாவிலே பிக்கஸ்ட் ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர்லாவில் தான். செம்ம பெருசு, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இதில் போகும்போது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஃப்டி 100% சேஃப்டியாக இருக்கும். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ஒண்டர்லா போனீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. ரோலர் கோஸ்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது பேர் ஃப்ரீ ஸ்டைலர் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எப்படின்னா நின்றுட்டே தான் நம்ம போகணும். அது அப்படியே ரொட்டேக்ட் ஆகும். அது த்ரில்லிங்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. செம்ம காற்று வந்துச்சு அதில் போகும்போது. இந்த ரைடு வந்து அதான் ஆல்ரெடி நாங்கள் போயாச்சு, உங்களுக்கு சொல்லியிருப்போம். பார்த்துட்டே குப்புறப்படுக்க வச்சு போடுற ரைடு இது. இது வந்து என்ட்ரன்ஸ். இது இங்கே தான் நம்மளை வெல்கம்லாம் பண்ணாங்க. இந்த கேரளா மூலெல்லாம் அடித்து சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. அப்படியே சும்மா ஒரு வைப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் பில்டிங் இருக்கும். ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு. ஃபுட்டு வந்து உங்களுக்கு காம்போலே இருக்குது. நீங்கள் வேணும்னா சாப்பிட்லாம், எல்லா ஃபுட்டும் நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் உள்ள லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா வாட்டர் ரைடுக்கு ஃபுல்லாக வந்து லாக்கர்ஸ் இருக்குது. லாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் 400 பே பண்ணணும். அது 350 அவங்க சார்ஜ் எடுத்துருப்பாங்க. ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 rupees மட்டும் தான் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. லாக்கருக்கு வந்து கையில் பேண்டு கொடுப்பாங்க. நம்ம பேண்டை வந்து சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து 2 வேவ் பூல் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து வேவ் விட்றாங்க. நாங்கள் போகும்போது ஒன்று தான் விட்டாங்க. இன்னொன்று வந்து சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேவ் பூல் மட்டும் தான் நிறைய வேவ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம வைப்பு. அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து சரியான வைப்பு, பசங்க சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. அது என்ன சம்பவம் நீங்களே கொஞ்சம் பாருங்கள்.